இது ஒரு பகுதி. அடுத்தது என்ன என்று சொன்னால், இந்த செல்வாக்கு செலுத்தினதில் இன்னொரு மிக முக்கியமானது நிறைய தஈஃபான ஹதீதுகள், மார்க்க உரைகள் பேசப்படுகிற நேரத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த கயிறு ஹதீஸ் சொன்னேன், இது மாதிரி சில தஈஃபான ஹதீதுகள். என்ன ஆச்சரியம் என்றா, சஹீஹான ஹதீதுகள் நிறைய புகாரி முஸ்லீமில் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக இருக்குது. ஆனால் அது மிடிலாக நிற்கும், ஒரு நடுவில் போகிற மாதிரி என்ன செய்யும், அது நிற்கும். ரெண்டு சைடையும் இந்த ஒரு பக்கத்துக்கு வளைஞ்சுகண்டு போகிற சில பலகீனமான ஹதீதுகள் இருக்கு. அந்த ஹதீதுகள் கூடுதலாக பேசப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக, அதாவது முதலாவது சொல்லிடுவோம், ஒரு சஹீஹான ஹதீஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தவறான விளக்கம், இந்த ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவி இடத்திலே சிறந்தவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம விளங்கப்படுத்துறது தவறாக சில பொழுதுகளில் விளங்கப்படுத்திடுறோம். எப்படி என்று சொன்னால், எனவே எந்த மனைவி கணவனுக்கு நற்சான்றிதழ் வழங்குகிறாரோ அவர் தான் சிறந்தவர். அந்த ஹதீஸில் அப்படி இருக்குதா? இல்லை. மனைவி சான்றிதழ் வழங்கினாதான் நல்லவர்னு அந்த ஹதீஸில் என்ன இல்லவே இல்லை. நீங்கள் மனைவிட்ட நல்ல முறையில் நடந்து கொண்டா தான் நீங்கள் என்ன நல்லவர்னு அந்த செய்தி இருக்கிறதே தவிர, மனைவி சான்றிதழ் வழங்கினாலும் சரி சான்றிதழ் வழங்கவில்லை என்றாலும் சரி நீங்கள் என்ன, அதாவது நல்லவர் தான் நல்ல முறையில் நடந்து கொண்டீங்கன்னு சொன்னான். இப்படி ஒரு விளக்கத்தை எனக்கு தெரிந்து குர்ஆன்லேயோ சுன்னாலேயோ சஹாபாக்களிலே நம்ம பார்க்க முடியாது. மனைவி யாருக்கு நற்சான்றிதழ் வழங்குகிறாரோ, அதாவது முதலாவது தஸ்கியா எடுக்கணும் வைஃப்ட்ட தான், சரியா? அந்த இதை எடுத்தால்தான் அவர் சிறந்தவர். அவங்க வந்து ரிஜெக்டர்னு கொடுத்துட்டாங்கன்னா இவர் வந்து எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் அவர் வந்து நிராகரிக்கப்பட்டவர் என்ற செய்தி எங்கேயும் இல்லை. நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் தான் அந்த செய்தியில் இருக்கு. ஹைருக்கும், உங்களில் மிகவும் சிறந்தவர், ஹைருக்கும் லிஅஹ்லிஹி. இப்போ உதாரணமாக இதே எல்லா ஹைருக்கும் எல்லா ஹதீஸ்லேயும் நம்ம இதே விளக்கத்தை கொடுப்போமா? ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹ், உங்களில் மிகச்சிறந்தவர் குர்ஆனை கற்று கற்பித்தவர். ஊர் ஃபுல்லாக சொல்லுது ஒரு ஒழுங்காக குர்ஆனை கற்பிக்கலைன்னு, அப்போ நீ நல்லவன் தான், நீ நல்லா செஞ்சிருந்தேன்டா. ஊர் சொல்லணும் அவசியம் அதில் இல்லை. உங்களில் மிகவும் சிறந்தவர் குர்ஆனை கற்று கற்பித்தவர். ஊர் சிறப்பில்லைன்னு சொன்னாலும் நீ சிறந்தவன் தான், நீ சரியாக செஞ்சியேண்டா. அதே போல் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர். மனைவியோட சிறப்பாக நடந்து கொள்ளுங்க அதை சொல்லுது. நீங்கள் உங்களோட குடும்பத்தோட சிறப்பாக நடந்து கொள்ளுன்னு சொல்லுது. அடுத்த மனைவியை மட்டும் சொல்லல, அது தாயை சொல்லுது, தங்கச்சியை சொல்லுது, முழு குடும்பத்தையும் சொல்லுது, பிள்ளைகளை சொல்லுது. அவர்களோட நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னா நீங்கள் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இதை சொல்கிற இடத்தை பார்க்கிறோம். ஒரு சகோதரர் இந்த மார்க்க ஒரு உரையில நம்ம இதை சொல்லி முடித்த உடனே வந்து மிகவும் உருக்கத்தோட ஜஸாக்கல்லாஹ் இருந்த விளக்கத்துக்கு, ஏன் தெரியுமா, என் பக்கத்து வீட்டில் ஒத்துரைக்கிறாரு, அவர் சரியான மாதிரி குடிப்பார், அதுபோல் என்ன ரொம்ப மோசமாக நடந்து கொள்வார், ஆனால் மனைவியை கவனிக்கிறதுல அவருக்கு அடிக்க ஆளே இல்லை, அப்படி கவனித்து வச்சுக்கிறார். அவங்களும் இந்த கணவனை புகழாத நாளே இல்லை. என்னைய மாதிரி ஒரு கணவன் கிடைப்பாரா அப்படி இப்படி என்று சொல்லி புகழாத நாளே இல்லை. ஏன மனைவி என்ன இகழாத நாளே இல்லை. நான் வந்து என்ன 5 நேரம் தொழுகிறத்தில் கொஞ்சம் கடுமையாக இருப்பேன். நல்ல மனிதர் தான் அவர், அஹ்லாக்கானவர் தான், எல்லாம் சரிதான். கொஞ்சம் மார்க்க ரீதியாக இவர் எந்த அளவுக்கு அதாவது எப்படி நடக்கான்னு தெரியலை. ஆனால் அவர் சொன்ன சாட்சியத்தை வச்சு சொல்கிறேன், நல்லவன் நடக்கிறேன். என் மனைவி எனக்கு எப்போ என்ன இந்த மாதிரியான ஒரு சான்றிதழ். இப்போ யார் சிறந்தவர் இந்த ஹதீஸை வச்சு நான் ஒரு கன்ஃபியூஷன் என்ன செய்தேன் இருந்தேன். ஒன்றில் இவர் அந்த நிலைமைக்கு போகணும், இவர் ஒன்றில் அந்த நிலைமைக்கு போகணும். எந்த நிலைமைக்கு போனால் நான் சிறந்தவன்ற முடிவில் நான் ஒரு குழப்பத்தில் இருந்தேன்னு என்ன செய்கிறாரு சொல்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவரோட மனைவி நல்ல சான்றிதழாக கொடுத்தா, நம்ம தலாக் பண்ண சொன்னான்னு சொல்கிறோமே, உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன முடிவுக்கு வந்து வேணும், மனைவி இந்த கணவருக்கு இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கெட்ட சான்றிதழ் கொடுத்துட்டா. இப்போ யார் கெட்டவர்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் என்ன கெட்டவர் என்று சொல்லணும். ஏன் மனைவி கெட்ட சான்றிதழ் கொடுத்துட்டாங்களே. எனவே கெட்ட சான்றிதழ் கொடுத்தா கெட்டவர்ன்றதும் நல்ல சான்றிதழ் கொடுத்தா நல்லவர்ன்ற சிந்தனையும் நம்ம ஒரு ஹதீஸுக்கு கொடுத்த தவறான சிந்தனையை தவிர வேறு எதுவுமே இல்லை. சான்றிதழ் தரணும் என்றதில்லை, ஆனால் நம்ம சிறப்பாக நடக்கணும் என்றது வாஜிப். அவர்களோடு சிறப்பாக நடந்து கொள்ள வேண்டும். நான் என் குடும்பத்தோடு சிறப்பாக நடந்து கொள்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதை சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி ஒன்றுதான், அதாவது சில பலகீனமான ஹதீஸ்கள். உதாரணமாக, கணவன் திருப்தியான நிலையில் எந்த மனைவி மரணிக்கிறாரோ அவங்க சொர்க்கம் நுழைவார்கள். இது ஷேக் அல்பானி உட்பட பல அறிஞர்கள் மிக பலகீனமான ஹதீஸ் என்று சொல்கிற ஹதீஸ். கணவன் திருப்தியான நிலையில் மௌத்தாகணும், மனைவி அவருக்காக கஷ்டப்பட்டு அவருக்காக உழைச்சி அவருக்காக எல்லா வேலைகளையும் செய்து குழந்தைகளை பார்த்து எல்லாம் செஞ்சு திருப்தி இல்லாத கணவமாக இருப்பாங்க. நன்றி கெட்ட குணம்ன்றது பெண்பாலே விளங்கிட்டா, அது ஆணுக்கும் பொருத்தும் பெண்ணுக்கும் பொருத்தும். நன்றி கெட்ட குணம் 2 பேர்ட்டையும் வரும். இப்போ நிறைய ஆண்கள் வந்து நன்றி கெட்ட குணத்தை பெண்பாலாக்கி வச்சு, நன்றி கெட்ட குணம் இயற்கையாகவே வரத்தான் செய்யும் மனிதனுக்கு. அல்லாஹ் தஆலா சொல்கிறேன், எனது அடியார்களிலே நன்றி கெட்டவர்கள் நன்றி உள்ளவர்கள் மிக குறைவு என்றான். அப்போ அதில் ஆண்கள் வருவாங்களா இல்லையா? வரத்தான் செய்வாங்க. இப்போ இந்த அடிப்படையில் கணவனுடைய திருப்தியோடு மரணிக்கின்ற மனைவி சொர்க்கம் நுழைவார் என்று சஹீஹான எந்த ஹதீஸும் இல்லை. இந்த செய்தி மிக மிக பலகீனமான ஒரு செய்தி வருகிறது. அந்த ஹதீஸில் நம்ம சொன்ன மாதிரி தவறான வழக்கம் தான். என்ன? அதாவது அல் மர்அத்து இதா ஸல்லத் ஸலாத்தஹா வ ஸாமத் ஷஹரஹா வ அதாஅத் ஸௌஜஹா தகலத்தில் ஜன்ன மின் ஐயி பாபின் ஷா.
அதாவது ஒரு பெண் 5 நேரம் தொழுது ரமலான் நோன்பு வைத்து கணவனுக்கு வழிபட்டு நடந்தால் சொர்க்கத்திற்கு அவள் விரும்பிய பாதையால் என்ன செய்வாள்? செல்வார். சஹீஹான ஹதீஸ். இதில் எங்கேயா கணவன் திருப்தி இருக்குதா? கணவனுக்கு உங்க கட்டுப்பட்டு நடக்கிற அவர் திருப்தி பட்டாலும் சரி, அவர் திருப்தி படாது விட்டாலும் சரி, கட்டுப்பட்டு நடத்தல் என்பது. இப்போ இந்த அதாவது சப்ஜெக்ட் அங்கீகாரம், எல்லாத்திலையும் அங்கீகாரத்தை வச்சு முடிவெடுக்கிறது ஒரு முஸ்லீம்கிட்ட இல்லாத ஒரு அம்சம். அங்கீகாரம் நமக்கு யார் தரணும்? அல்லாஹ் தஆலா தான் அங்கீகாரம் தரணும். ஆனால் அற்பமான விஷயத்திலேருந்து குடும்ப வாழ்க்கையில் அங்கீகாரத்தை நுழைச்சிட்டாங்க. அழகாக கஷ்டப்பட்டு முந்தின நாளில் இருந்து சமைச்சு சாப்பாடை வச்சுட்டு மனைவிமார் எதுக்கு பழக்கிக்கிறாங்கடா? சாப்பாடு நல்லமான்னு கேட்குறதுக்கு, சாப்பாடு நல்லமான்னு கேட்குறதுக்கு பழக்கிக்கிறாங்க. அவர் அங்கீகரித்தா தான் அந்த சாப்பாடு என்ன நல்லது என்ற நிலைமையில் இவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? அங்கீகரிக்கிறாங்க. நல்லா சாப்பாடு வச்சுட்டிங்களா? அந்த மனுஷன்ட்ட நல்ல குணம் இருந்தால் பாராட்டுவார், இல்லாட்டி பாராட்ட மாட்டா. நீ கேட்கக்கூடாது, விளங்கிட்டா? அந்த கேட்டால் முகஸ்துதியோட பேசுகிறவங்க தான் அதிகமாக என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஆனால் அந்த அவ்வளவு கஷ்டப்பட்ட சிரமத்துக்கும் பாராட்டுறதுக்குரிய மைண்ட் செட்டு இல்லாத ஒருவர்கிட்ட போய் இது நல்லமான்னு நீங்கள் கேட்குறீங்கன்றதே அங்கீகாரம் தேடக்கூடிய ஒரு வாழ்க்கை. நம்ம செஞ்சது நல்லா தான் செஞ்சுக்கிறோம், பிழை இருந்தால் நமக்கு குற்றம் இல்லை என்கின்ற மனநிலைக்கு வருவதற்கு தயார் நிலையில் இல்லை. அவர் திருப்தி படணும், இவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அவர் சான்றிதழ் கொடுக்கணும் என்று ஹதீஸில் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு எந்த விதமான ஆதாரமும் என்ன இல்லை. கணவனுக்கு கட்டுப்படணும் என்பதை ஹதீஸ் தூண்டுகிறது. மனைவிக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஹதீஸ் என்ன செய்கிறது? தூண்டுகிறது. அவங்க 2 பேரும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், சான்றிதழ் கொடுக்கணும், எந்த செய்தியும் என்ன இல்லை. இது வேறொரு இடத்திலிருந்து எமக்கு தெரிவிக்கப்பட்ட விஷயம். அதுக்கு ஆதாரங்கள் பலது உண்டு. ஹதீஸில் நமக்கு தெரியாமலே நம்ம என்ன செய்கிறோம்? அதை சேர்த்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு சஹாபாக்களுடைய நிலையில் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? இதை காண மாட்டீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதே போல ஒரு செய்தி, அதாவது பலகீனமான செய்திகள் எப்படி எங்கட தவறான புரிதல்களை கொண்டு வந்திருக்கிறது சொல்ல வரேன். ஒருவருக்கு ஒரு குடும்பத்தில் சண்டை, மனைவி கணவன் எப்போ பார்த்தாலும் ஒரு என்ன பேச்சுவார்த்தை சண்டை. ஒரு உமர்றதில்லாங்கிட்ட சொல்லுவோம்னு அவங்க என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. போய் அங்கே கதவை தட்ட போனால் உமர்றதில்லாங்கிட்ட வீட்டில் இதே சேம் பிரச்சனை. வழங்கிட்டா சேம் பிரச்சனை என்ற வரைக்கும் நல்லது தான். எல்லார குடும்பத்திலையும் எல்லாம் பிரச்சனை இருக்கின்றதான். ஆனால் சவுண்டு வெளியே வர அளவுக்கு என்ன ஒரு சண்டை. உமர் இல்லாங்க அமைதியாக இருந்துட்டுக்கிறாங்க, உமர்றது இல்லாம அமைதியாக இருந்திருக்கிறாங்க. உண்மையிலே இந்த ஹதீதை பார்த்த உடனே உமர்ற வாழ்க்கை 20-30 வருஷம் கேட்டவங்க முடிவெடுக்கணும், இது உமர் அல்ல, வேறு யாரோ தான் அந்த வீட்டில் அந்த டைமில் என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த உமர்ற மனைவியில் ஒரு ஊடு மாறி பேத்திக்கிறான்னு தான் முடிவெடுக்கணும். சரியா? ஏண்டா உமர்றது இல்லாமலை பற்றி நீங்கள் படித்ததில் எங்கேயாவது இப்படி ஒரு செய்தி இருக்குமா? இல்லை, இதுதான் முதல் செய்தி. அப்போது உமர்றது இல்லை, அவங்க வந்து அமைதி ஆகிக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் போயிட்டாரு. உமர் அவரை சந்திக்கிறாரா, சந்தித்து கேட்ட உடனே அவர் சொல்கிறாரா, நான் ஒரு பிரச்சனையை சொல்ல வந்தேன், உங்களோட வீட்லேயும் அந்த பிரச்சனையே இருக்குது, அதனால் நான் என்ன செய்யலை, அதை கேட்காம போயிட்டேன்னு உமரில் அவங்க சொன்னாங்களா? என்ன இயற்கையாக ஒரு மனைவி பட வேண்டிய கஷ்டத்தை அது ஒரு மகன் போல உமரில் அவங்க சொன்ன மாதிரி அதை சொல்லுவாங்க. நிறைய நீங்கள் பார்க்கலாம். என்னென்னா, தாய்க்கு கொடுக்க வேண்டிய சப்ஜெக்டை மனைவி மாதிரி பேசுவாங்க. தாயுடைய அந்தஸ்து சொல்லப்படணும் யாருக்கு? மகனுக்கு. தாயுடைய அந்தஸ்து சொல்லப்படும் மகனுக்கு. தாயுடைய அந்தஸ்தை கணவனுக்கு சொல்லக்கூடாது. தாயுடைய அந்தஸ்தை கணவனுக்கு சொல்லக்கூடாது. அவங்க 10 மாதம் சுமந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, பால் ஊட்டினாங்க, யாருக்கு சொல்கிறது? கணவனுக்கு சொல்கிறது. அது மகனுக்கு என்ன செய்யணும்? சொல்லப்பட வேண்டிய விஷயம். அப்படி ஒரு செய்தி எங்கேயும் வரலை. அல்லாஹு தஆலா குர்ஆனில் அணுகக்கூடிய எல்லா இடத்துலையும் நீங்கள் அதை பார்க்கலாம். இதை வச்சு தியாக வாழ்க்கை என்ற மாதிரி பேரை கொடுத்துறாங்க. இயற்கையான வாழ்க்கையை தியாக வாழ்க்கை மாதிரி என்ன செய்வாங்க? அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அதுக்கு ஈக்குவலாக கணவன் தியாகத்தையும் கொண்டு வரணும்னு சொல்லி அவர் வயிற்றில் சுமக்கிறார், இவர் தலையில் சுமக்கிறாரா? யார்? ஹஸ்பண்ட். இவரையும் கொண்டு அந்த தியாகத்தில் சேர்க்கணும் என்பது எப்படி? தலையில் சுமக்கிறது வயிற்றில் சுமக்கிறது உண்டா? ரெண்டுமே ஈக்குவலாக வராதுன்றதான் அல்லாஹு தஆலா மனைவி தாயை மட்டும் தான் சொல்கிறான், தந்தையை சொல்லலை. அப்போது இது மனிதனுடைய ஒரு பிரச்சனை தான் இந்த சப்ஜெக்ட். அப்போ இந்த சப்ஜெக்டை உமரில் அவங்க வந்து இப்படி சொன்னாங்களாம். அவங்க வந்து என்ன கஷ்டப்பட்டு சுமக்கிறாங்க, பால் ஊட்டுறாங்க, நாங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு போகிறது அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் போல் உமரில் அவங்க சொன்னாங்கன்னு வருது. இது வந்து 1ஆம் நூற்றாண்டுலையும் இல்லை, 2ஆம் நூற்றாண்டுலையும் இல்லை, 3ஆம் நூற்றாண்டுலையும் இல்லை, 4ஆம் நூற்றாண்டுலையும் இல்லை, 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் புக்கில் எங்கேயும் இல்லை. இது பின்னால் யாரோ என்னது எங்கேயோ பார்த்து எப்படியோ இதை எழுதிக்கிறாங்க. இது ஆதாரபூர்வமான செய்தி மாதிரி நிறைய சொல்லப்படுறது நான் என்ன செய்கிறேன் பார்க்கிறேன். தைவான செய்தி கூட இல்லை, பலகீனமான செய்தி கூட இல்லை. இது எப்படி எங்களோட சிந்தனைகளை உருவாக்கும்? உமர் போன்ற ஒரு வீரமான ஒருவரே மௌனமாக இந்திக்கிறார் என்ற செய்தியை தான் என்ன செய்யும்? உருவாக்கும். ஆனால் மாற்றமான செய்திகள் புகாரி முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம். உமருடைய கடுமையும் உமருடைய வெறுப்பும் உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டு நீங்கள் இஷாவுக்கு பள்ளிக்கு வாரீங்களே என்று ஆத்திக்காட்ட கேட்குறாங்க. உமர் மனைவிட்ட கேட்குறாங்க. இப்போ அவசரம் முடிஞ்சால் தடுக்கட்டும் என்றார். உமர் முடிஞ்சா தடுக்கட்டுமே அவங்க பதில் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கடா? நபிகளார் பள்ளிக்கு போவதை உங்களுடைய மனைவிமார்களை தடை செய்ய வேண்டாம் என்று ஹதீஸ் சொல்லிக்கிறதால உமர் அதை என்ன செய்வார்? கட்டுப்படுத்திக் கொள்வார் என்ற அடிப்படையில் அவருடைய மனைவி சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அப்போ உமரில் அவங்களோட கடுமையும் உமர்றதில் அவங்களோட இதுவும் தெரிந்து கொண்டு பேசுறீங்களே என்று சஹாபாக்கள் கேட்குற நிலைமையில தான்
உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அணுகுமுறையை நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் பார்க்கலாம். ஒரு முறை அதாவது உமர்லாவுடைய மனைவி அவங்களுக்கு திருப்பி பேசுகிறாங்க, மதீனால வச்சு அவர் பேசின உடனே திருப்பி பேசுகிறாங்க. அந்த பேசின உடனே உமர்லாம் கேட்குறா, என்ன நீங்கள் திருப்பி பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. இது புகாரில் வருது. என்ன ரிப்பீட் பேசு, நான் பேசினதுக்கு அடுத்த பேச்சு எப்படி உங்கள்கிட்ட இருந்து வருதுண்டு. அப்போ அந்த மனைவி சொல்கிறா, நீங்கள் என்ன எப்படி தடுப்பீங்க, ரசூலாவோட மனைவிமாரே திருப்பி பேசுகிறாங்களே என்று சொன்ன உடனே உமர்லாங்களுக்கு தலைப்பு மாறிட்டு ஹப்சார்லாவோட ஞாபகம் வந்துட்டு, ஏன் அவங்களுடைய மகள் ரசூலாவுடைய மனைவி ஆகிக்கிறாங்க, இது பெரிய சிக்கலில் முடிஞ்சிருமே என்று தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க, அங்கே போய் அட்வைஸ் பண்ணுறதுக்கு போனாங்கன்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி புகாரில் வந்ததும் முஸ்லீமில் வந்ததும். ஆனால் இந்த செய்தியை சொல்லி இப்படி சொல்லக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். கணவனுக்கு கோபம் வருகிற நேரத்தில் அவர்கள் பேசுவதும், மனைவிக்கு கோபம் வருகிற நேரத்தில் அவங்க ரெண்டு கேள்வி கேட்கறது இல்லாத குடும்ப வாழ்க்கையோட உருவாக்கவே முடியாது. சன்னியாசி தான் வழங்கிட்டா. இந்த வாழ்க்கை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அளவான முறையான அஹ்லாக்குள்ள வார்த்தைகளாக, அதாவது மிச்சமே விகாரமாக உள்ள வார்த்தைகளாக போகக்கூடாது என்பது தான். இன்னொரு செய்தியை பாருங்க. அபூபக்கர் அவங்களுக்கு ஒரு விருந்தாளி, 2-3 விருந்தாளிகள் வராங்க. சாப்பாடு கவனிங்கன்னு சொல்லிட்டு அபூபக்கர்லாம் பள்ளிக்கு போயிட்டாங்க. ஈஷாக்கு போகிற வரத்துக்கு என்ன செய்யுது, லேட் ஆகுது. இங்கே வந்து பார்த்தா விருந்தாளிகள் சாப்பிடலை. காரணத்தை கேட்குறாங்க. காரணத்தை கேட்டால் அவங்க நீங்கள் வரும் வரைக்கும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி உட்காந்துட்டாங்க அப்படின்றாங்க. அதில் வருது அபூபக்கர்லாம் அவங்க கோவத்தில் மடப்பயலை என்று சொல்லி மகனை என்ன செய்கிறாரு, தேடுறாரு. விளங்கிட்டா, எப்படி மடப்பயலைன்னு சொல்லி தேடினாங்க. சரியான டிரான்ஸ்லேட் பண்ண அதுதான், தேடினாங்கன்னு செய்தியில் வருது. இப்போ மனிதன் கோபம் வார நேரத்தில் எவ்வளோ அஹ்லாக்குள்ளவராக இருந்தாலும் 2 வார்த்தை என்ன செய்யும், கோபத்தில் வருவதை பிரச்சனையான வாழ்க்கை என்று நீங்கள் லேபிள் குத்திட்டீங்கன்னா உங்களை கெட்டவனாக தான் நீங்கள் என்ன செய்வீங்க, நினச்சிக்கிட்டே போவீங்க. எனவே இயற்கை அப்படியே ஏற்றுக்கொள்கின்ற அமைப்புக்கு அவங்களுடைய ப்ராக்டிக்கலான வாழ்க்கை நம்ம என்ன பார்த்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, அந்த இடத்துல அபூபக்கர்லாம் கோவப்பட்ட 2 விருந்தாளிட்டே சொல்கிறாங்க, அல்லாவின் மீது ஆணையாக நான் தனியாக தான் தின்னுவேன், உங்களோட சேர்ந்து தின்ன மாட்டேன், சாப்பிடுங்கன்றார். கோவத்தில் சொல்லிட்டாரு, விளங்கிட்டா, சேர்ந்து சாப்பிட மாட்டேன்றாரு. அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லிட்டாங்களே, சாப்பிட ஆரம்பித்தா இருக்கிறதை விட சாப்பாடு பரக்கத்தா குறையாமல் என்ன செய்யுது, நிற்கிது. அப்போ அபூபக்கர் சைத்தான் தான் என்ன செஞ்சிட்டா, இப்படி பேச வச்சுட்டா, இருக்கிற மாதிரியே சாப்பாடு இருக்குது, அல்லாவுடைய பரக்கத்தில் உண்டாத்தான் இருக்கும் என்று சொல்லி அபூபக்கர் அவங்களை சேர்ந்து சாப்பிட்டார்கள். அந்த உணவு பள்ளியிலிருந்து பல நாட்களாக சாப்பிடப்பட்டது என்ற செய்தி என்ன செய்து வரக்கூடிய செய்தி நம்ம சஹீஹ் முஸ்லிமில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர், இந்த ஒரு பலகீனமான செய்தி இந்த மாதிரியான ஒரு செல்வாக்கு செலுத்துவதை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக நாம் தவறான புரிதல் என்பதற்கு ஒவ்வொரு வாசல்களை நான் உங்களுக்கு தொட்டு காட்டிக்கிறேன், அவ்வளோதான். இதுக்கு கீழே விரிவாக பேசணும்னா நான் சொன்ன அந்த தொடர் தான். என்ன காரணம் என்றால், ஒவ்வொரு இடத்துலையும் இந்த குரங்கியல் சிந்தனை, இது குடும்பவியல் சிந்தனை இல்லை, குரங்கியல் சிந்தனை, டார்வினிசம் எல்லா இடத்திலையும் செல்வாக்கு செலுத்தி கொண்டு வருகிறது. அது எங்கெங்கெல்லாம் பாதிக்க போகுது என்று சொல்லி இன்னொரு 10 வருஷம் போக தேவையில்லை. எல்லா குடும்ப வாழ்க்கையில நீங்கள் என்ன செய்வீங்க, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். பார்க்கிற நிலைமைக்கு அவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். ஏண்டா, அது குடும்பம் இல்லாமல் உருவாக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம், குடும்பம் இல்லாத ஒரு பரிணாம கொள்கையில் உருவாக்கப்பட்ட சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை இதை பற்றியே தெரியாத சாதாரண குடும்பங்களுக்குள்ளேயும் ஸ்கூல் பாட சிலபஸ் மூலம் கொண்டு வந்து சேர்ப்பான். அதன் மூலம் கொண்டு வந்து சேர்ப்பான். காப்பாற்றப்படுகின்ற குடும்பங்கள் மிகவும் குறைவாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை.